இது மனிதர்கள் கண்டுபிடித்த முதல் உலோகங்களில் ஒன்றாக கருதப்படுதுன்னு சொல்றாங்க. 6000 வருடங்களுக்கு முன்னாடியே பழமையான எகிப்தியர்கள் தான் இந்த உலோகத்தை கண்டுபிடிச்சு பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. கிமு 2600ல எகிப்து அரசர்கள் அவர்களுக்கு தேவையான சில பொருட்கள் மற்றும் கிரீடங்கள் செய்ய இந்த உலோகத்தை தான் பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்ன உலோகம் அது? வாங்க பார்க்கலாம். ஹாய் மினி ஸ்கிரீன் ஓனர்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச தகவலோட நான் உங்க ஜெய் பசங்களா அட்மின். சரி வாங்க தொடருவோம். நைல் நதிக்கரை ஓரமா பல நீட்டா கொட்டி கிடக்கும்ல மண்ணு. அந்த மண்ணுல தான் இயற்கையா கிடைச்சது இந்த உலோகம். இதை தான் நம்ம வருஷம் பூரா ஓடி வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற ஏதோ கொஞ்சம் நஞ்சம் சம்பளத்தை நம்ம தேவைக்கும் நம்ம வயிற்றுக்கும் போக மிச்சம் மீதி சேர்த்து வச்ச காசு இருக்குல்ல, அதுல ஏதோ தம்மா துண்டு, அதாவது 1 கிராமோ 2 கிராமோ போய் சேர்த்து வச்ச காசுல ஒரு உலோகம்னு ஒரு கடையில ஒண்ணு மஞ்சள் கலர்ல வாங்குவோம்ல, அதாங்க தங்கம். அதுதான் இந்த உலோகம். எகிப்தியர்கள் தங்கத்தை கடவுளின் தோல், அதாவது ஸ்கின் ஆஃப் த கோல்டு என்று அழைத்தார்கள். மற்ற உலோகங்களை போல் இல்லாமல் பார்க்க பிரமிக்க கவரக்கூடியதுமாக இருக்கும், அதனாலேயே அப்படி அழைத்திருக்கலாம் என்று பலரும் கூறுகிறார்கள். மனிதர்கள் தங்கத்தை கிமு 4000 3000 காலத்திலேயே கண்டுபிடித்தார்கள். முதலில் எகிப்து, இரண்டாவது மெசபத்தோமியா, அப்புறம் இந்தியா. இந்தந்த நாட்டுல மட்டும்தான் அந்த காலத்துல தங்கம் முத கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த உலகத்துல தங்கம் இயற்கையா உருவாகல அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வானத்துல இருந்த ஏதோ ஒரு நட்சத்திரம் வெடிச்சு அது கீழே விழும்போது அதோட துகள்கள் பூமி மேல படிஞ்சு நிலத்தடியில தங்கமா கிடைச்சதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதனால இதை அரிதான பொருளாகவும் மற்றவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, முதல்ல தோன்ற மனிதன் நதிக்கரையில் இருக்கிற மண்ணுல மிக்ஸ் ஆகி கிடந்த தங்கத்தை சலிச்சு எடுத்தாங்க. அதாவது மண்ணு தனியாகவும் தங்க தனியாகவும் சலிச்சு பிரிக்கப்பட்டது. அப்புறம் அங்க கடக்கிற கல்லு, சில பாறைகள் அதெல்லாம் உடைச்சி செக் பண்ணும்போது அது உள்ளேயும் அந்த தங்க துகள்கள் இருந்தது. அப்புறம் பள்ளம் தோண்டி எடுக்கவும் ட்ரை பண்ணாங்க. தோண்ட கொஞ்சம் கிடைச்சது. அப்படியே அந்த பள்ளம் தோண்ட என்ன ஆச்சு, சுரங்கமா மாறிச்சு. இதெல்லாம் எகிப்துல 5000 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த பழமையான, அதாவது முதல்ல தோன்ற மனுஷன் செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டான். இதெல்லாம் அப்ப இருந்த அரசர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்சு இந்த தங்கத்தை அவங்களோட சொந்த கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. அதாவது கண்டுபிடிச்ச மக்களையே பயன்படுத்தி சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தங்கத்தை ராஜாக்கள், அதாவது எங்களை தவிர மீதி நீங்களாம் இதை தொடக்கூட கூடாது, எடுக்கவும் கூடாதுன்னு கடுமையா எச்சரிச்சாங்க. ஏன் தங்கங்களை அரசர்கள் யூஸ் பண்ணாங்கன்னா, அது நிறம் மாறாது, தகன்னு மின்னும், பார்க்கவே அழகா இருக்கும், அப்புறம் எல்லாருக்கும் கிடைக்காது. இதெல்லாம் அப்பவே அனலைஸ் பண்ணி இதனால தங்கம் செல்வம்னு அரசர்கள் நினைச்சாங்க. தங்கத்தை பணமாகவும் பயன்படுத்தினாங்க. கிமு 600ல லிடியா, அதாவது டர்க்கி நாட்டில் முதல் தங்க நாணயம் பயன்படுத்தப்பட்டது. பிறகு ரோமர், கிரேக்கர் மற்றும் இந்திய அரசர்களும் தங்க நாணயங்களை பயன்படுத்தினார்கள். இந்தியாவில் மௌரியர், சோழர், பாண்டிய காலத்தில் தங்க நாணயங்கள் இருந்ததாக வரலாறு கூறி வருகிறது. இந்தியாவுக்கும் தங்கத்துக்கும் இருக்கிற உறவு மிகவும் புனிதமாக கருதப்பட்டது. அதனால இந்தியாவில் தங்கங்களை கோவிலில் இருக்க விக்கிரகங்கள், திருமண நகைகள், வரதட்சணை ஆகியவற்றுக்காக அந்த காலத்திலேயே தங்கத்தை மதிப்பிட்டு புனிதத்திற்கு இந்தியாவில் பயன்படுத்தி வந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவில் கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ், அதாவது கேஜிஎஃப், இதுதான் உலகத்திலேயே புகழ்பெற்ற தங்க சுரங்கமாக திகழ்ந்தது. தங்க சுரங்கத்தை ராஜாக்கள் அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. முதல் காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே தங்கத்தை பயன்படுத்தினாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான கிரீடம், ஆயுதம், சிம்மாசனம் மற்றும் கோயிலுக்கு தேவையான பொருட்கள்னு அவங்களே அதை செஞ்சினாங்க. பொதுமக்கள் தங்கத்தை தொடக்கூட முடியாது. ஆனால் வீரர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்களுக்கு சம்பளமாக அவங்க தங்க நாணயம் கொடுத்தாங்க. இதனால தங்கம் முதலா மக்களோட கைக்கு வந்துச்சு. தங்கம் இருந்தா எந்த நாடா இருந்தாலும் வியாபாரத்துக்கு தேவையான எந்த பொருளா இருந்தாலும் வாங்கலாம் என்ற நிலை உருவாச்சு. இதனால வியாபாரிகள் தங்கத்தை பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தினார்கள். இதனால் தங்கம் பெரிதும் பரிமாற்ற உலோகமாக, அதாவது ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின தங்கம் பொதுமக்களின் கைகளில் புழக்கத்துக்கு கொஞ்சமா வர தொடங்குச்சு. இந்தியாவில் தங்கம் பெண்களின் பாதுகாப்பு பொருளாக மாச்சு. அதாவது விலை மதிப்பு கொண்ட பொருள் என்பதால் அவசர நேரத்தில் வித்து அதனை பணமாக மாற்றிக்கொள்ளலாம். திருமணம், வரதட்சணை, குடும்ப செல்வம் இப்படின்னு தங்கம் இந்தியாவில் அதிகமாக புழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சு எல்லா வீட்டுக்குள்ளேயும் இப்படியே போய் நுழைஞ்சுது. வங்கிகள் வந்த பிறகு தங்கத்தை வங்கியில அடகு வச்சு பணம் பெற்று கடனை அடைத்தார்கள். இதனால் தங்கம் நம்பிக்கைக்கு உரிய பொருளாக மாறியது. நகை கலாச்சாரம் இப்படியே கொஞ்சமாக வளர்ந்ததால் தங்கம் மக்களிடம் அதிகமாக பரவியது. அந்த காலத்துல தங்கத்துக்குன்னு விலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. காலப்போக்கில் தங்கமானது பொருளாதாரம் வரலாறு இரண்டும் சேர்ந்து இருக்கும் விஷயமாக மாறிச்சு. தங்க நாணயம் தான் பணம் என்றும், ஒவ்வொரு தங்க நாணயமும் ஒரு மதிப்புமிக்க தங்கத்தை ஒவ்வொரு பொருளுடனும் ஒப்பிட்டு மாட்டினார்கள். இதனால் தங்கம் ஒரு பொருள் இல்ல, அது பணம் என்ற நிலை வந்ததுங்க. அதனால எல்லா நாடுகளும் தங்கத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு தங்கம் இருக்குதோ அவ்வளவு சக்தி என்ற நிலை உருவாச்சுங்க. அதனால தங்கத்தின் தேவை, அதாவது டிமாண்ட் அதிகமாச்சு. நாடுகளுக்கிலேயே பெரிய வர்த்தகம் செய்ய எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் உலோகமா தங்கம் இருந்தது. பெரிய நாடுகளுக்கு இடையே பெரிய வர்த்தகம் செய்ய எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் உலோகமாக தங்கம் இருந்ததால எதையும் வாங்க முடியும் என்ற நிலை உருவாகுச்சு. தேவை இதனால இன்னும் அதிகரிச்சு. இதனால உலகம் முழுவதும் தங்கத்துக்கு அதிகாரப்பூர்வ மதிப்பு கிடைச்சது. உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த ஒரு பெரிய ஒப்பந்த முறை இதனால உருவாக்குனாங்க. 1944 பிரிட்டன் வூட்ஸ் என்ற ஒப்பந்தம் அமெரிக்கால 44 நாடுகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு உலக நாடுகள் ரொம்பவே சீர்குலைஞ்சு இருந்தது. அதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் இந்த ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க. உலக நாடுகளின் பண மதிப்பு, கரன்சியோட வேல்யூ நிலையாக இருக்க வேண்டும். இதனால
இந்த ஒப்பந்தத்தை முக்கிய நோக்கமா கொண்டு வந்தாங்க. இந்த முறையில எல்லா நாடுகளின் பணமும் யுஎஸ் டாலரோட மதிப்புடன் இணைச்சு யுஎஸ் டாலர் மட்டும் தங்கத்துக்கு நேரடியா இணைக்கப்பட்டுச்சு. அதாவது 1 அவுன்ஸ் கோல்ட $35 நிர்ணயித்தாங்க. மத்த நாடுலாம் தங்க பணத்தை வச்சு டாலரோட பிக்ஸ் பண்ணாங்க. அதாவது உலக பணம் ஈக்குவல் டு டாலர் ஈக்குவல் டு கோல்டுன்னு கொண்டு வந்தாங்க. இந்த கூட்டத்துல தான் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்புறம் வேர்ல்டு பேங்க் உருவாச்சு. இதனால என்ன பயன்னு கேக்குறீங்களா? கரன்சி வேல்யூ அடிக்கடிக்கு மாறல. அதனால நாடுகளுக்கு இடையே ரொம்ப ஈஸியா வணிகம் செஞ்சாச்சு. இப்படி நல்லா தான் போயின்னு இருந்துச்சுங்க. திடீர்னு அமெரிக்கா என்ன பண்ணாங்க? இந்த பிரிட்டன் வூட்ஸ் திட்டத்தை 1971 சுத்தமா நிறுத்திட்டாங்க. இந்த நிக்சான் ஷாக்னு சொன்னாங்க. ஏன் அமெரிக்கா இதை நிறுத்திச்சு அப்படின்னு பார்க்க போனா அமெரிக்கா என்ன பண்ணாங்க? டாலர் அதிகமா அச்சடிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட தங்கம் சுத்தமா இல்ல. மற்ற நாடுல என்ன பண்ணுச்சு? நான் டாலரை கொடுக்குறேன், எனக்கு தங்கத்தை கொடுன்னு கேட்டாங்க. அமெரிக்காவால தங்கத்தை கொடுக்கவே முடியல. இதனால டாலருக்கும் கோல்டுக்கும் இருக்க லிங்க் அப்படியே கட் ஆயிடுது. இதை தான் பிரிட்டன் வூட்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் 1971க்கு பிறகு உலக பணம் தங்கத்தோட தொடர்பே இல்லாம போச்சு. அப்புறம் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம், அதாவது எந்த நாட்டின் பணமும் கோல்டுக்கு நிகர் இல்ல, டாலருக்கும் நிகர் இல்ல. அதனால தங்கத்துக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா உருவாச்சு, கரன்சியோட மதிப்பும் மாறுச்சு. இதன் விளைவு இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சது. அதாவது ஒரு நாடு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் அச்சடிச்சுக்க முடியும்னு வந்துச்சு. இப்படி வந்ததால மீண்டும் தங்கத்தின் மதிப்பு ரொம்ப 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 அதிகமாச்சு. இதனால பேப்பர் மணி வேல்யூ குறைஞ்சிச்சு, கோல்டு வேல்யூ ரொம்ப அதிகமாச்சு. 1970க்கு முன்ன ஒரு அவுன்ஸ் கோல்டு $35. இப்போது ஒரு அவுன்ஸ் கோல்டு $2000 பிளஸ். அதாவது இன்னைய நிலவரப்படி இந்திய ரூபாய் மதிப்பு 3219 ரூபாயில இருந்து 1,83,969 ரூபாய் 30 பைசாவா மாறிடுச்சு. பிரிட்டன் வூட்ஸ் முறை வந்ததுக்கு அப்புறம் தான் டாலரோட மதிப்பு அதிகமா மாறிச்சு. IMF வேர்ல்டு பேங்க் வந்துச்சு. கோல்டு உலக பொருளாதாரத்தின் பேக் போனா மாறி நின்னுச்சு. ஆனா அந்த ஒப்பந்தம் உடைஞ்ச பிறகு கோல்டு வேல்யூ மட்டும் ஏறி கொண்டே இருக்குது. இன்றளவும் கூட பிரிட்டன் வூட்ஸ் கோல்டை கரன்சியின் ராஜாவாக மாற்றியது. ஆனால் நிக்சான் ஷாக் கோல்டை முதலீட்டின் ராஜாவாக மாற்றிச்சு. நிக்சான் ஷாக்கு ஒரு ஸ்விட்ச் பாயிண்ட் போல. ஏன்னா அதற்கு பிறகு உலக பொருளாதாரம் முழுக்க மாறிடுச்சு. 1971க்கு முன்னாடி டாலர் அடிச்சா கோல்டு ரிசர்வ்ல இருக்க வேணும், அதாவது கோல்டு சேமிப்பு இருக்கணும். ஆனா இப்ப 1970க்கு அப்புறம் எவ்வளவு வேணும்னாலும் பணம் அடிச்சுக்கலாம். இதனால இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சு பணவீக்கம், பணத்தின் மதிப்பு வருடம் குறைஞ்சது. அதாவது பணத்தோட மரியாதை குறைஞ்சு தங்கத்தோட மரியாதை அதிகமாச்சு. உலகத்துல எப்பெல்லாம் போர், பொருளாதாரம் மந்தநிலை, வங்கியோட வீழ்ச்சி, கொரோனா மாதிரி பிரச்சனை இப்படி எல்லாம் வந்தாலே மக்கள் உடனே கேஷை வச்சுக்க பயப்படுவாங்க. அதனால குடுன்னு ஓடி போய் கோல்டு வாங்கிடுவாங்க. ஸோ டிமாண்ட் அதிகம், விலையும் அதிகம். 1971க்கு பிறகு நாட்டில் இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் என்ன பண்ணாங்கன்னா டாலர் மேல நம்பிக்கையே வைக்கல. அதனால கோல்டை சேமிக்க அதிகமா ஆர்வம் காட்டினாங்க. இதனால இந்தியா, சீனா, ரஷ்யா தொடர்ந்து தங்கம் வாங்கி கொண்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாங்குறவங்க உலகம் முழுவதும் அதிகமானாங்க. லோ சப்ளை பிளஸ் ஹை டிமாண்ட் ஈக்குவல் டு பிரைஸ் அப். அதாவது இதனால தான் விலை உயர்வதற்கு காரணம். அப்புறம் இப்போ தான் டெக்னாலஜி சொயின்னு எங்கேயோ போயிடுச்சு. அதனால கோல்டு ETF, கோல்டு பாண்டு, எலக்ட்ரானிக்ஸு, ஸ்பேஸ் டெக்கு இப்படிலாம் பல துறையில் கோல்டு பயன்பாட்டில் இருப்பதால தினமும் ஏறின விலை நாளுக்கு ஒரு வாட்டி ஏறின காலம் மலையேறி போய் இப்போ திடீர்னு 2 வாட்டி ஏறி டாப் கியர் போட்டு போயினே இருக்கு. அவ்வளோதாங்க, இப்போதைக்கு இந்த கதை முடிச்சுக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் கொடுங்க, வேற எதுவும் வேணாம். நன்றி.